செய்யும். ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீராதாரத்தை பெருக்கிறதுக்காக நம்மால் முடியும் குழு மூலமாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதன் பிறகு பல களப்பணிகள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தாநல்லூர்ன்ற கிராமத்தில் தான் நம்மால் முடியும் குழுவினருடைய களப்பணி நடக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத் பக்கத்தில் நத்தாநல்லூர்ன்ற கிராமம். இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீராதாரமாக இருந்துகிட்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பாங்குளம் மட்டும்தான். இந்த குப்பாங்குளத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி எடுத்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, மற்ற தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு கால்நடைகளுக்கு பயன்படக்கூடிய விதமாக மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கும் பயன்படாமல் ஒரு புதர் மண்டி, இங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்றது தெரியாத அளவுக்கு புதர்கள் மண்டியும் சீமை கருவேல மரங்கள்லாம் சூழ்ந்தும் இருந்துகிட்டு இருக்குது. விதைகள்லாம் சேகரித்து மரக்கன்று உருவாக்கி இலவசமாக கொடுத்துட்டு வரேன். பொது இடங்கள் நானாக வச்சு பராமரிச்சுட்டு வரேன். எங்கள் ஊரில் வந்து இந்த குளம் வந்து எனக்கு தெரிஞ்சு 65 வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்புறம் ரொம்ப பெரியவங்களாம் விசாரித்து பார்த்ததில் அது 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குளம் சொன்னாங்க. தண்ணி வரதுக்கு சரியான வழி இல்லை, தண்ணி வந்தும் நிற்க முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து எங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குளம் மட்டும்தான். அந்த காலத்தில் நாங்கள் அந்த குளத்து தண்ணி ஒரு சாப்பிட்டுக்குன்னு கொடுத்து இருந்தோங்க. குழாய் ஏற்பட்டு போய் அதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இதை மாற்றி இங்கே வந்து மறுபடியும் நீராதாரம் இருக்கக்கூடிய ஒரு குளமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தன்னார்வலர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு நம்மால் முடியும் குழுவோடு இணைஞ்சு இங்கே களப்பணியை வந்து மேற்கொள்ளலாம்னு திட்டமிட்டாங்க. இந்த கிராம மக்களுக்கு வந்து அடிப்படை நீராதாரமாக இருக்கக்கூடிய இந்த குப்பாங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா இங்கே தண்ணி ஊற்று நின்னால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தண்ணி செழிப்பாக வரும் அப்படிங்கிறது இந்த பகுதியினுடைய நீரோட்டத்தினுடைய அமைப்பாக இருக்குது. இப்போ இங்கே இந்த குளத்துக்கு தண்ணி வரது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து தண்ணி நிறைஞ்சு அதனுடைய உபரி நீர் வந்து இந்த குளத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் மழைநீர் வர்றதுக்கான வடிவமைப்பும் இருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன குளத்தில் தண்ணி அதிக அளவு தேங்கி நிற்கும். இங்கே ஒரு தடவை தேங்கிடுச்சுன்னா அந்த வருஷம் முழுக்க தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த குளமாக தான் இது இருக்குது. நகரமயமாதலுக்கு பிறகு வந்து கிராமங்களை நோக்கி வரக்கூடிய மனிதர்கள் வந்து குறைவாக தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா திருவிழாக்களுக்கோ இல்லை குடும்ப விழாக்களுக்கோ மட்டுமே கிராமங்கள் நோக்கி வரக்கூடிய நபர்கள் ஒருத்தராக இருந்தவர் தன்னுடைய பூர்வீக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை வந்து சீரமைக்கக்கூடிய பணியை செய்கிறோம் அப்படின்னும்போது சென்னையில் இருந்து அவரும் இந்த களப்பணியில் கலந்துக்கணுன்ட்டு வந்திருந்தார். என்னோடய பூர்வீகம் இல்லாமல் வந்து புளியந்தோப்பு, சென்னையில் புளியந்தோப்புன்ற இடத்துல இருக்கோம் நாங்கள். இப்போ நான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறது பெருங்களத்தூர். இந்த கிராமம் வந்துட்டு நத்தாநல்லூர் கிராமம் என்னோடய அம்மாவோட பூர்வீக கிராமம் இது. எங்களோட அனுபவம் என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் இந்த கிராமத்துக்கு வரும்போது வந்துட்டு இந்த குளம் வந்து அவ்வளோ தூய்மையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு ஃபீலாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, ஓடுறது, ஆடுறதுன்னு இந்த ஏரிக்கரை எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப பசுமையாக இருக்கும். இப்போ வந்து அழிஞ்சிட்டு வர நீரோட்டங்கள் இல்லாததுனால வந்து நிறைய இடத்துல இருக்கக்கூடிய
இந்த குளங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. இந்த கிராமத்தில் இந்த குளத்தை வந்துட்டு இப்போ தூர் வாரிக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது நாங்கள் ஒவ்வொன்றா வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இது போல் மழை காலங்களுக்கு முன்னாடி இதை வந்து சரி செஞ்சோம் அப்படின்னா நிறைய குளங்களை வந்து நம்மளால் நீர்த்தேக்கங்களை வந்து சரி பண்ணி சேஃப்டி பண்ணோன்னா நிறைய தண்ணி நமக்கு வந்து கிடைக்குன்றதுனால எல்லாரும் செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி துணி, பாட்டில்ஸு, அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து அந்த குளத்தையே வந்து அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு, சமையல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த குளத்தை அசுத்தப்படுத்துனதுனால வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும் எடுக்க முடியல, குளிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ண முடியல. தண்ணி வந்து ரொம்ப அசுத்தமாகவே இருக்குது. நான் இந்த களப்பணியில் கலந்துக்கு வரோம் அப்படின்றக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தார். வந்ததோடு மட்டும் இல்லாமல் காலையில் இந்த வேலையை ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து இதில் ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் இங்கே நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே இங்கே ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி வேலைகள் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றும் போதே வேலை வெட்டி இல்லாதவன்னு வானுங்க. ஸோ நம்ம செய்தோம்னா ஒரு நாள் 2 நாள் கிண்டல் பண்ணுறவங்க 3ஆவது நாள் அவங்க வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த காலத்தில் எல்லாமே நல்லதுக்காக செய்தது. இன்றைக்கி ஆடு மாடு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது. அதெல்லாம் திரும்ப எடுக்கணும்னா எல்லாமே எவ்வளோ நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ புதர் மண்டி கிடந்தது. ஸோ அதுலேயே வந்து குடிச்சிட்டு எல்லாரும் பாட்டிலெலாம் போட்டு ஒரு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. அந்த காலத்தில் எவ்வளோ அழகான மூலிகை இப்போ அந்த ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ செடிங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த முள் வந்து கருவேல முள் வந்து ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரியுது. நம்ம ஏன் நம்மளுடைய ஊர் நம்ம முதல்ல நம்ம அழகாக வச்சுப்போம். நம்ம ஒன்றும் அடுத்த இடத்துக்கு போய் பண்ணணுன்றது இல்லை. நம்ம இடத்த நம்ம அழகாக பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்தோம்னாலே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வருடத்தில் நம்ம மீட்டெடுக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிக தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதுனால இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் இந்த தொழில் நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம குழுவில் இருக்கக்கூடிய சரண்ன்றவரும் ஒரு தனியார் நிறுவனத்தெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய கிராமத்தில் ஒரு குளத்தை தூர்வார போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்தை சேர்ந்த இவர் கூட பணியாற்றக்கூடிய சில நண்பர்கள் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி களப்பணிக்கு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் அந்த நிறுவனத்தை சேர்ந்த அங்கே சரண் கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தான் இங்கே வந்து களப்பணியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த களப்பணியில் வேலை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு கிராமத்துக்கு இல்லை நண்பருடைய கிராமத்துக்கு வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூக மாற்றத்தில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து தொடர்ந்து இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க நிறுவனத்தை சேர்ந்த இன்னும் சில பேரும் வர ஆரம்பித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ்ன்றவரும் இந்த களப்பணியில் வந்து கலந்துக்கிட்டார். நான் பணிபுரிகிறது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு எம்என்சி நிறுவனத்தில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். என்னோடய தொழிற்சாலையில் பசுமை சரண், அதாவது சரண்ராஜ் அப்படின்றவர் பணிபுரிகிறாரு. அவர் மூலமாக இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களப்பணியில் அவர் வந்து கலந்துக்கிட்டதே கிடையாது. முதல் முறையாக ஒரு களப்பணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க, இதை பார்க்கும்போது எனக்கும் ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. இதை எப்படியா நானும் பண்ணணும் அப்படிங்கிறதோட வந்து இது பண்ணார். எப்படி எங்கள் நிறுவனங்களில் வந்து ஒரு பணி கொடுக்கும்போது அதுக்கான ஒரு நிர்பந்தம் கொடுத்து இதை வந்து இதுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வேலையை வந்து நாங்கள் சீக்கிரம் முடிச்சாகணுன்ட்டு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சுன்னா சொல்லிகிட்டு இருந்தார். இந்த ஃபீல்டு ஒர்க் முதல்ல இந்த குளத்தை வந்து நாங்கள் பார்க்கும்போது இதை நாங்கள் எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருந்தது. ரொம்ப நாள் பராமரிப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சுது.
ஸோ நாங்கள் எல்லாருமா வந்து ஒரு டீமாக இந்த இடத்துல வந்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக இதை முடிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் எங்கள் பணியை நாங்கள் இன்றைக்கி தொடர்ந்து எல்லாருமே செஞ்சோம். சின்ன சின்ன பசங்க இங்கே வந்து அவங்களோட உழைப்பையும் இங்கே கொடுத்து சீக்கிரமாக இதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே பணிபுரிஞ்சு வர்றாங்க. சீக்கிரமாக இதை முடிச்சிடுவோம். இதனால் என்னோட ஒரு இது என்னன்னா, இளைஞராக இருக்கிற நம்ம நிஜமாக எல்லாரோட ஒத்துழைப்பும் கொடுத்து இங்கே இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை எல்லா இடத்துலையும் செஞ்சோம் அப்படின்னா நீர்நிலைகள் நல்லபடியாக இருக்கும். இன் ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக நீர் தேவைக்கான ஒரு பதில் கிடைக்கும். என்னோடய தொழிற்சாலையில் நாங்கள் பணிபுரியும் போது ஒவ்வொருத்தரும் வேறு துறையில் பணிபுரிவாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். எப்போனா ஒரு பிரேக் ஹவர்ஸில் பார்ப்போம், பேசுவோம். பட் அப்போ இருக்கும்போது எங்களோட வேலையை வந்து தனிமைப்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வரும்போது என்னென்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே வேலையை செய்கிறோம். ஒரே வேலையை செய்யும் போது எங்களுக்கு ஒரு ஒற்றுமை கிடச்சி இந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எல்லாரும் எழுந்து இதை கண்டிப்பாக முடிச்சே தீர்வுன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கோம். முடிச்சு காட்டுவோம். இதே மாதிரி வேறு எந்த ஊரில் இருந்தாலும், வேறு எந்த ஊரில் இதே மாதிரி செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் எங்களோட பங்கை நாங்கள் கொடுப்போம். இப்போ இங்கே நத்தாநல்லூர் கிராமத்தில் அவங்க சொந்த வில்லேஜ்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் வந்து இது போல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி தான், அந்த வில்லேஜ் சர்க்கிள்லையும் சரி தான், கம்பெனி ஒர்க் பண்ணுற சர்க்கிள்லையும் சரி, எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே வந்து நாங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீக்கும் பிளான் இருக்குது. எவ்ரி சண்டே கம்பல்சரி பிளான் இருக்குது. பிளான் இல்லாத சண்டேவே கிடையாது. ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்குது. கண்டினியூஸாக பண்ணுவோம் நாங்கள். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த குப்பாங்குளத்தை வந்து சீரமைக்கணும் அப்படின்ட்டு நம்மால் முடியும் குழு மூலமாக விதைகள் அமைப்பு, நண்பர்கள், தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வாலாஜாபாத்தில் இருந்தும் சில பேர் வந்து இதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அப்போ இந்த மக்கள், இந்த தன்னார்வலர்கள் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க களைப்பாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து மோர் கொடுக்கறது, தேநீர் கொடுக்கறது, இந்த பணிகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து இந்த களப்பணியில் தங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுக்குறோன்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே தன்னார்வத்தோடு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய களப்பணியாளர்களுக்கு வந்து மதிய உணவுலாம் ஏற்பாடு பண்ணி அவரே இங்கே கொண்டு வந்து கொடுத்து பரிமாறி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த பணியை வந்து இன்னும் ஊக்கமாக செய்யுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த நத்தாநல்லூர் கிராமத்தில் மக்களுக்கு அடிப்படை தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த குளம் தூர்வாருகின்ற பணியில் பசுமை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் விதைகள் அமைப்பை சேர்ந்த பிள்ளைகள் செய்வது உண்மையில் பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இந்த குளம் சீரமைப்பதன் மூலம் இந்த பகுதி, இந்த கிராம வாழ் மக்களினுடைய குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் என்று நம்புகின்ற போது உண்மையிலே இந்த குழந்தைகளினுடைய, இந்த இளம் மக்களினுடைய முயற்சியை பாராட்டுகிறேன். தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தனி மனிதன் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதில் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தித்த சரண். நான் காஞ்சிபுரம் பச்சை பாஸ் காலேஜில் தான் நான் படித்தேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸை பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியில் வந்து போய் வேலை சேர்ந்தேன். பசுமை பணி வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் தனியால் தான் ஆரம்பித்தேன். அப்புறமா என் கூட வந்து ஒரு சதீஷ்குமார்னு ஒரு பையன் அவன் வந்தான். அவன் வந்தது பார்த்து அப்போ இன்னும் கூட 2 பேர் வந்தாங்க. அப்படியே கன்வின்ஸாக வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 20 பேர் வந்திருக்கோம்.
எங்கள் ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 பேர், மற்ற அக்கத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ தான் தோணுச்சு, ஓகே நம்ம எடுத்த சிறு முயற்சியை வந்து இவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் நம்ம இது நல்லா பண்ணால் இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க, இன்னும் பசுமையான பகுதியாக நம்ம பகுதியை மாற்றலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது மூலிமா நானும் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிளாஸ்டிக் வந்து ஒழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் வந்து முறையாக வந்து பிளாஸ்டிக்கு எதிராக வந்து துணி பையை கொடுக்கும்போது எவனா பைத்திக்கிறேன் லூஸ் தனமாக பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. அதனால் நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து இது போல் லூஸ் தனமாக நம்ம சொல்கிறாங்களே, சரி இதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். இதுக்காக வந்து மற்றவங்க கலாய்ச்சா கூட அசிங்கம் பார்த்தாலும் அதை பொருட்படுத்தாமல் துணிப்பையை கொடுத்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தின்னு வந்துக்கிறேன். துணிப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சரவண பெருமாள் ஒரு மனிதர், அவருடைய உதவியால் தான் வந்து இந்த துணிப்பையை வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஒரு பசுமை நேர்ந்த கிராமமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்தை வந்து தூர்வாரணும், சுத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்மால் முடியும் குழுவோட இந்த வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வேலைக்கான திட்டமிடலில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட கிராமத்தில், அதாவது நத்தாநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பங்குளம் வந்துட்டு இப்போது சேஃப்டி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளை பின்ன வரும்போது வந்துட்டு இந்த குளத்தில் தண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் வந்து இதை சரி பண்ணியிருக்கோம், தண்ணியை சேஃப்டி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு படித்துறை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுனால வந்து ரொம்ப சேலமடைஞ்சிருது. இதில் வந்து பாட்டில் ஓடுகள் இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நுழையும் போதே வந்து பல மரங்கள் இருந்ததுக்கான அடையாளம் இருந்துச்சு, ஆனால் சில மரங்கள் மட்டும் வளர்ந்துருந்துச்சு. இதை வந்து தொடர்ந்து இது வந்து ஒரு இயற்கை சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த களப்பணி முடிஞ்ச உடனே இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மால் முடியும் கூட சார்பாக இங்கே வந்து ஒரு அரச மரத்தை வந்து நட்டு வச்சுருக்காங்க. இந்த படித்துறையில் ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அரச மர காற்றும் இந்த பசுமை சூழலும் வந்து மனதுக்கு வந்து ஒரு மாற்றத்தையும் இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த இளைஞர்கள் வந்து விதைச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழு எங்கள் கூட இணைஞ்சனால வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூடனா போல இருக்குது. நாங்கள் வந்து இதோடு விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்னும் இதை அடுத்தபடியாக இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கோம். திருமொழி ஒன்றை பிரித்து இருகரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரடோ நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும்.